என் குழந்தைங்களே கேக்குறாங்க சார், ஆயா நீ எனக்கு ஆயாவே கிடையாது, ஆயா பாசமே இல்ல சார், அவங்களுக்கு சுத்தமா இல்ல சார் ஆயா பாசமே. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இப்ப கூட கேட்டா சார் என் பொண்ணு, நீ வந்த உடனே அந்த குழந்தைய பத்தியே பேசுறியே, சாயிஷு நான் பண்ணது தெரியல, சாயிஷு ஸ்கூல்ல இருந்து வந்ததா தெரியல, சாயிஷு சாப்பிட்டதா தெரியல, சாயிஷு பாத்ரூம் போச்சா தெரியல. அதேங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. இப்ப வந்து ஒரு வாரம் இருக்கலாம்ல சார், எங்க ஹஸ்பண்டே திட்டுறாரு சார், உங்க அம்மா வராங்க போறாங்க, நீ உங்க அம்மா பொண்ணா இல்லையான்னு கேக்குறாங்க சார். புரிஞ்சதா சார்? அவர் ஆஃப் டே வந்துருவா சார், 12:30க்கு வந்துருவா. அப்ப நான் ஸ்கூல் வந்தா நீ லீவ் போட்டு பாத்துக்கோ. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. உன் குழந்தைய மட்டும் பாத்துக்கணும், உன்னை மட்டும் பாத்துக்கணும்னா அப்ப அம்மா எனக்கு வேணாவா? என்ன மட்டும் பேத்துக்கலையா? கரெக்டா தான் சார். இல்ல சிரிச்சே மழுப்புறீங்க நீங்க. நான் வந்து உடம்பு சரியில்லைனா கூட என் உடம்ப நான் தான் பாத்துக்கணும், எங்க ஃபேமிலி நான் தான் பாத்துக்கணும், என் குழந்தைகளையும் நான் தான் சார் வளர்க்கணும். என்னம்மா இப்படி இருக்கீங்களா அம்மா? குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் நான் விட்டது போதும். இனிமே அம்மா வந்து என் கூட தான் இருக்கணும். வந்தாலும் 1 வாரம் 2 வாரம் நான் வச்சிருந்து தான் அனுப்புவேன்.